Hi, welcome to Kanidam Guide. இன்னைக்கு 10th Maxல பயிற்சி 2.1 ஏழாவது பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும்போது 12 மீதி வந்து என்ன கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண். சரிங்களா? டைரக்டா இத மட்டும் கொடுத்து மீப்போவா கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அப்படி இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா இதுல மீதி வந்து 12 வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கும் 12 வந்து கழிக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அப்போ நமக்கு தீர்வு ஃபர்ஸ்ட் பாருங்க 1230 மற்றும் 1926 மீதி 12. அப்போ நம்மளுக்கு தேவையான எண் என்னது? இதுல இருந்து 12 கழிங்க என்ன வரும்? 1200 எத்தனை இங்க 8 இங்க 2ல இருந்து 1 கழிச்சோம்னா 1. அப்போ 1218 வரும். சரிங்களா? அதே மாதிரி 1926ஓட 12 கழிங்க என்ன வரும்? 4 அடுத்து 1 9 1. அப்போ 1914 வரும். சரிங்களா? இது ரெண்டுக்கும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீ போவா. அப்போ 1218 மற்றும் என்னது 1914 மீ போவா கண்டுபிடிப்போமா? எப்படி கண்டுபிடிப்போம்? யூக்ளிடின் தியரம் நம்மளுக்கு தெரியும். அப்படிதானே? யூக்ளிடின் தேற்றம் என்ன தெரியும்? A = BQ + R. சரிங்களா? இப்போ இதுல வந்து R எப்படி இருக்கும்? 0 அதிகமா இருக்கும், B விட கம்மியா இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க யூக்ளிடின் தியரம் இதுல வந்து என்னது? A வந்து என்ன எடுப்போம்? நம்ம இருக்கிறதுல பெரிய நம்பர். அப்படிதானே? இருக்கிறதுல பெரிய நம்பர் இது ரெண்டுல என்னது? 1914. அப்ப A = 1914. அப்ப B = என்னது? 1218. சரியா? இப்ப A இருக்க வேண்டிய இடத்துல 1914 = B இருக்க வேண்டிய இடத்துல 1218. இப்போ Qவும் Rவும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? பாருங்க 1914 1218. பாருங்க ஒரு 1218 1218. அப்போ இங்க 1 கடை வாங்குவோம், இங்க 0 வரும். என்னது? 14ல இருந்து 8 போச்சுன்னா எவ்வளோ? 6. சரிங்களா? இங்க 1 இன்னொன்று கடை வாங்குவோம், என்ன வரும்? 10ல 1 போச்சுன்னா 9, அடுத்து 8ல 2 போச்சுன்னா 6. சரிங்களா? அப்போ 696 வருது மிச்சம். சரிங்களா? அப்போ இன்ட்டு இங்க Q ஈவுங்கிறது என்னது? இதுதான். சரிங்களா? இதுதான் என்னது? மீதி R. சரிங்களா? அப்போ Q இருக்க வேண்டிய இடத்துல 1 போடுங்க. அடுத்து மீதி என்னது? 696. சரிங்களா? இப்போ பாருங்க நம்ம அடுத்து இதுல வந்து R வந்து 0 வரல, not equal to 0 வந்துருச்சு. அப்படிதானே? R 0 வந்தா தான் நம்ம இதை வந்து மீ போவான்னு எடுப்போம். R 0 வரல, அப்போ மறுபடியும் என்ன எடுப்போம்? A = என்ன எடுப்போம்? B வந்து A எடுத்துக்கிறோம் 1218. அடுத்து இதை என்ன எடுப்போம்? B எடுத்துக்கிறோம். அப்படிதானே? 696. இப்போ பாருங்க நம்மளுக்கு என்னது? A இருக்க வேண்டிய இடத்துல 1218 போடுவோம். அடுத்து B இருக்க வேண்டிய இடத்துல 696. இதை மறுபடியும் வாங்க என்ன வரும்? 1218 696. ரெண்டாவது வைப்பாட்டில் போட்டு பாருங்க என்ன வரும்? 6 2 12 மீதி 1, 9 2 18 19 மீதி 1, 6 2 12 13. அப்போ 1ல போடுங்க. சரிங்களா? ஏன்னா இதை விட கூட போயிடுது, அதனால ஒரு 696 696. இப்போ இதில் கழிங்க என்ன வரும்? 8ல இருந்து 6 கழிச்சா 2, அடுத்து இங்கே 11 இங்கே 1, 11ல இருந்து 9 கழிச்சோம்னா எத்தனை வரும்? 2, அடுத்து 11ல இருந்து 6 கழிச்சோம்னா 5. சரிங்களா? அப்போ 522. மேலே என்னது இருக்கு? 1 இன்ட்டு 1 + 522. அதாவது Q இருக்க வேண்டிய இடத்துல 1, R இருக்க வேண்டிய இடத்துல 522. இப்போ பாருங்க இதுல மீதி என்ன கிடைச்சிருக்கு? R வந்து not equal to 0 கிடைச்சிருக்கு. அப்படிதானே? அப்போ மறுபடியும் என்ன எடுப்போம்? யூக்ளிடோட தியரம் படி, யூக்ளிடின் தேற்றம் படி A என்ன எடுப்போம்? A வந்து 696 எடுப்போம். B வந்து என்ன எடுப்போம்? 522. சரிங்களா? இப்போ பாருங்க இதை மறுபடியும் வாங்க என்ன வரும்? 696 522. ஒரு 522 22. 6ல இருந்து 2 கழிச்சோம்னா 4, 9ல 2 போச்சுன்னா எத்தனை? 7, அடுத்து 1 174 வருது. சரிங்களா? இப்போ பாருங்க இது என்னது? இது Q, இது R. மறுபடியும் அதே ஃபார்முலா என்னது? A = BQ + R. இதில் பிரதியிடுங்க என்ன வரும்? A வந்து என்னது? 696. B வந்து என்னது? இந்த இருக்கு 522. அடுத்து இன்ட்டு 1 + என்னது? 174. R வந்து என்னது? 174. சரிங்களா? இப்போ இதுலயும் பாருங்க R வந்து not equal to 0. R வந்து 0 கிடைக்கல. அப்போ மறுபடியும் என்ன எடுப்போம்? யூக்ளிடோட தியரம் படி செய்வோம்.
பாருங்க மறுபடியும் என்ன எடுப்போம், a = 522, b = 174 எடுப்போம். சரிங்களா? இப்போ பாருங்க a = 522, b = 174 எடுத்தாச்சு. சரியா? இப்போ மறுபடியும் பார்ப்போமா? 522 174. சரிங்களா? இப்போ இது எத்தனாவது வாய்ப்பாடு? 174 3ஆல போட்டு பாருங்க. 4 12, 2 மீதி 1, 7 21, 22 மீதி 1, 1 3 3 5. சரிங்களா? 522 வந்துருச்சு. இப்போ 3ஆல போட்டோம்னா 522 வந்துருச்சு. 0 மீதி வந்து 0 கிடைச்சிருச்சு. அப்போ a = bq + r. அப்போ இந்த இதில் பிரதியிடுங்க. 522 = b என்னது 174, q என்னது நம்மளுக்கு 3 + r என்னது 0. அப்போ r வந்து நம்மளுக்கு என்ன 0 வந்துருச்சு அப்படின்னா, எனவே r = 0. 0 கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன செய்வோம், இதை தான் என்ன எடுப்போம், மீப்போவான்னு எடுப்போம். என்னத்துக்குள்ள கண்டுபிடிச்சோம், நம்ம 1218க்கும் 1914க்கும் கண்டுபிடிச்சோம். அப்படி தானே? அப்போ இதோட மீப்போவா என்னது, நம்ம பின்னு என்னதை எடுத்திருக்கோமோ அதுதான் அதோட மீப்போவா. அப்படி தானே? அப்போ 174 தான் இதோட மீப்போவா. சரிங்களா? இந்த சம் புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சம் பார்ப்போம். பாருங்க 8வது சமயம் என்ன கொடுத்துருக்காங்க, 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பெரு பொதுவர்த்தி டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? எடுத்துட்டா இப்போ இந்த இதில் இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸோர் ஒய் இந்த 2 முழுக்களையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் மீப்போவா நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். டின்னு கண்டுபிடிச்சி இதில் பிரதிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், யூக்ளிடோட தியரம் என்னது, யூக்ளிடின் வகுத்தல் தியரம், வகுத்தல் தேற்றம். தேற்றம் என்னது நம்மளுக்கு, a = bq + r. அப்படி தானே? இப்போ இதில் a என்னது பெரிய நம்பர் அப்படி தானே எடுப்போம். அப்போ 60 தான் என்னது a. அப்போ a = 60. அதே மாதிரி b = என்னது 32. சரிங்களா? இப்போ வகுத்து பாருங்கள் என்ன வரும், 60 32. சரிங்களா? 32 32 2 போட்டோம்னா 64 வந்துடும். அதனால 32 இது போட்டுக்கோங்க. இங்கே 10, இங்கே 5. இப்போ 10லேருந்து 2 கழிச்சோம்னா 8, 5லேருந்து 3 கழிச்சா 2. சரிங்களா? அப்போ 28 வரும். அப்போ எப்படி எழுதுவோம், a வந்து 60 = b வந்து என்னது 32 இன்ட்டு என்னது q வந்து என்னது 1 + r என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு மீதி 28. சரிங்களா? இப்போ r வந்து என்னது ≠ 0. சரியா? இப்போ = 0 வரல. அதனால மறுபடியும் என்ன எடுப்போம், a = சொல்லி 32 எடுப்போம். அப்படி தானே? a = 32, b = 28. மறுபடியும் செய்யுங்க. என்ன வரும் நம்மளுக்கு, 32 28. அப்போ 28 28. சரிங்களா? அப்போ 28லேருந்து 32லேருந்து 28 கழிச்சா எத்தனை வரும், 4 மீதி. சரிங்களா? அப்போ இப்போ மறுபடியும் போடுங்க. என்ன வரும் நம்மளுக்கு, a வந்து 32 அடுத்து b என்னது 28 இன்ட்டு q என்னது 1 + r என்னது நம்மளுக்கு 4. சரியா? இதுலையும் பாருங்க r வந்து 0 வரல, ≠ 0ன்னு வந்திருக்கு. அப்போ மறுபடியும் என்ன செய்வோம், a = என்ன எடுப்போம் 28. அடுத்து b = என்ன எடுப்போம் 4. சரிங்களா? இப்போ மறுபடியும் போடுங்க. என்ன வரும் 28 4 எளினாங்க 28. அப்படி தானே? அப்போ 0. சரிங்களா? இப்போ பாருங்க நம்மளுக்கு இப்போ என்ன வரும், a வந்து என்னது 28 = bq + r. அப்படி தானே? b என்னது 4, q என்னது நம்மளுக்கு 7 கிடச்சிருக்கு. q வந்து 7 + r என்னது 0 கிடச்சிருச்சு. அப்போ இது மீப்போவா வந்து என்னது, மீப்போவா நம்மளுக்கு என்னது மீப்போவா டின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? அப்போ d என்னது 4. சரிங்களா? மீப்போவா 4. இப்போ என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷனில் என்னது 2 ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி தானே? ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன செய்யலாம் பாருங்கள். இப்போ இந்த d = 4 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் எடுத்துக்கோங்க. 32 இந்த இதையும் இந்த இதையும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இதில் இருந்து நம்ம என்ன கொண்டு வரலாம், இந்த 28 × 1 என்னது 28. இந்த 28 அப்படி ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 32 - 28ன்னு எழுதலாமா, ஈக்குவல் என்னது 4. 32லேருந்து 28 கழிச்சாலே என்னது 4 தான். சரிங்களா? அதே மாதிரியே இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இந்த இதில் பாருங்கள் 32 × 1 என்னது 32. சரிங்களா? இந்த 32 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 60 - 32 = என்னது ஒரு 28. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டையும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கோங்க.
இந்த இதை செகண்ட் இதை வச்சுக்கோங்க. சரிங்களா? ரெண்டையும் பாருங்கள். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க, இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. டி வந்து நம்மளுக்கு என்னது 4. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இதில் 28க்கு பதில் 60 மைனஸ் 32ன்னு போடுங்க. என்ன வரும்? 32 மைனஸ் என்னது 60 மைனஸ் 32. சரியா? ஈக்குவல் டு என்னது 4. ஈக்குவல் டு 4. சரிங்களா? இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? 32 மைனஸ் 60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 4 அப்படின்னு வருமா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 32ஐயும் 32ஐயும் கூட்டினா என்னது 64 மைனஸ் 60 ஈக்குவல் டு 4. இந்த 64 எப்படி எழுதலாம்? 32 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா? அடுத்து இங்கே ப்ளஸ் 60 இன்ட்டு மைனஸ் 1ன்னு எழுதலாமா? ஈக்குவல் டு 4. சரிங்களா? நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது? 32x மைனஸ் 60y ஈக்குவல் டு 4. அப்படி தானே? சரி, இங்கே ப்ளஸ் 60y ஈக்குவல் டு 4. அப்படி தானே? இப்போ பாருங்கள், இங்கே 2 ஈக்குவலாக இருக்குது, இது 2 ஈக்குவலாக இருக்குது, இது 2 ஈக்குவலாக இருக்குது, இது 2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2. ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? -1. அப்போ எனவே எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 2. ஒய் ஈக்குவல் டு என்னது? -1. சரிங்களா? இந்த சம் புரிஞ்சதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது மட்டும் தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம்.